அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி தனது ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தனக்கு சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாரு. இந்த குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை உருவாக்குதுங்க. அந்த வகையில இந்த குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், மிதுனத்தில் சூரிய பகவானும், கடகராசியில் சுக்கிரனும் புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசியில் தனாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு சுக்கிரன் புதனும் இணைந்திருக்கிறாங்க. இதனால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் குரு மங்கள யோகம் ஆகிய ஏகப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. இவ்வளவு நாட்களாக வருமானத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், வரவுகளில் ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் குறைந்து வந்த பட்சத்தில் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இருக்கீங்க. அஷ்டமத்தில் சனியின் ஆதிக்கம் வலுவிழந்து இருப்பதால ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. அதே போல குடும்பத்தால் உள்ளவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இருந்தாலும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ராசியில் வந்து அமர்ந்திருப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் பொருள் வரவு அதிகரிக்குங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆடை ஆபரணங்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஏற்ப வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதனால் குடும்ப சூழ்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த கலைஞர்களுக்கு ஏற்றமுள்ள வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால எதையும் சீர்மையோடு செய்வீங்க. மிகச் சரியாக கவனித்து செயலாற்றுவதால் தோல்விகளும் பின்னடைவுகளும் குறைவாகவே இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க. குறிப்பாக கடகராசினியர்களுக்கு இந்த 11ஆம் தேதிக்கு பிறகு புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் குரு மங்கள யோகம் என ஏகப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. இதனால் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கும் செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வருவது நன்மை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால வருமானம் உயர இருக்குது. வாழ்க்கை தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பெருமைக்குரிய சம்பவங்கள் ஏராளமாக இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. புதியவர்களுடைய அறிமுகத்தால் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் இட இருக்கீங்க. வீடு வாங்குவது, மனை கட்டுவது போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும்
கடகராசியினருக்கு இது ஒரு பொற்காலமாக அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குது. அதாவது குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையின் காரணமாக குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த காலகட்டம் தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் குரு மங்கள யோகம் செயல்படுங்க. இந்த நேரத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்குது. கல்யாண கனவுகள் நனவாகுங்க. கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சகோதரர்களின் ஒத்துழைப்போடு சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டுங்க. கட்டிடங்கள் கட்டும் முயற்சியில் கை கூட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறாரு. அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தற்போது முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம், கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப தடையாக இருந்த காரியங்கள் தானாக நடைபெற இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் தாமதங்கள் வந்த நிலையில இப்போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த குழப்பங்கள் நீங்க இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்களும் கூட இப்போது படிப்படியாக நடைபெற தொடங்குங்க. பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்துவங்க. தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்க இருக்குது. இந்த நேரத்தில் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்கள் நல்ல திருப்பங்களை சந்திப்பீங்க. புதிய பதவிகள் பொறுப்புகளும் கிடைக்குங்க. சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல ஆதரவு பெருக இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்திய முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனங்கள்ல வேலை கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. குறிப்பா மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல பெண்மணிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் சனி வக்ரகதியில் இருப்பதால விழிப்புணர்வு தேவை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டுங்க. எந்த விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து ஆலோசித்து அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லதுங்க. 7ஆம் இடத்திற்கு அவர் அதிபதியாக இருப்பதால குடும்ப உறவுகள்ல விரிசல்கள் ஏற்பட்டு மன நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். இதனால குடும்பத்தாருடன் ஒரு சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதற்கு இடம் கொடுக்க கூடாது. மருத்துவ செலவுகள் தடுக்க இயலாதபடி இருக்குங்க. இதனால் கூடியமான வரையில் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. வெளியூர் பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க. இணையற்ற நிம்மதி கிடைக்கும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது.